நமஸ்காரங்க. நமஸ்காரம். எந்த மாப்பிள்ள, நீங்க 2 பேரும் இன்னைக்கு ராத்திரிக்கு நம்ம வீட்டுக்கு சாப்பாடு வரணும். இன்னைக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கு. வேலை இருந்தா நாளைக்கு பாத்துக்கலாம். நம்ம சீதா உங்களுக்கு டான்ஸ் பண்ணி காட்டணும்னு ஒரே ஆவலா இருக்கா. நீங்க வரலன்னா அவ இன்னைக்கு சாப்பிடவே மாட்டான். ஆமா, சரிங்க, வர்றோம். ரொம்ப சந்தோஷம். காமாட்சி, நானும் எத்தனையோ பேர்களை பார்த்திருக்கேன். இருந்தாலும் இவ்வளவு பொருத்தமான தம்பதிகளை நான் எங்கேயும் பார்த்தது. இந்த சின்ன சாப்பாடு விஷயத்துல கூட 2 பேரும் ஒரு தடவைக்கு 2 தடவை கலந்து பேசிக்காம ஒப்புக்கொள்ள வேலை பார்த்து. நீங்க என்னமோ எங்க பேர்ல உள்ள ஒரு அபிமானத்தினால அப்படி சொல்றீங்க. ஆனா நீங்க நினைக்கிறது போல அவ்வளவு பொருத்தமான தம்பதிகள் நாங்க இல்லீங்க. ஏமா சாப்பிடல? விரல்ல முள்ளு குத்துருச்சுங்க. 2 ஸ்பூன் இருந்தா கொண்டு சொல்லுங்க. முள்ளா? எப்படி? அவளுக்கு ரோஜா பூனா ரொம்ப இஷ்டம். காலையில பூ பறிக்கிற போது கையில முள்ளு குத்துருச்சு. இந்த மாப்பிள்ள, நீ நம்ம பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுத்துற. இந்த மாதிரி சும்மா இருக்க மாட்டேன். என்ன வீட்டுல வேலைக்காரன் இல்லையா, இல்ல நீ இல்லையா? நம்ம பொண்ணு ரொம்ப பெரிய வீட்டுல பிறந்தவளா? அப்படி பார்த்தா இவர் மட்டும் எதுல குறைஞ்ச வரான்? பட்டணத்திலே பாதி வருது இல்ல. ஹைகோர்ட், பீச், பீப்புள்ஸ் பார்க், கீழ்பாக்கு எல்லாம். அதெல்லாம் பழைய சங்கதிங்க. எங்க பெரியவங்க எப்பவோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு தானம் செய்துட்டாங்க. அது சரி, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னாங்க? இந்த துப்பறிய சிங்கத்துக்கு ஒருத்தர் சொல்லியா கொடுக்கணும். எல்லாம் நான் கண்டுபிடிச்சேன். இன்னும் 4-5 நாள் போனா உங்க குலம் கோத்திரம் எல்லாம் நான் சொல்லிடுவேன். மாப்பிளே, எதையும் மிச்சம் வச்சிடாதீங்க. அப்புறம் நம்ம பொண்ணு சாப்பிட வேண்டியதா இருக்கும். எங்கெங்க, எனக்கே போதாது போல் இருக்கே. நான் இங்க மிச்சம் வைக்க போறேன். அப்படியா? இந்த போடு போடு போடு. போதுங்க, சும்மா போடு. போதுங்க, வேண்டாங்க, சும்மா சொன்னா போடுங்க. எப்படி சாப்பிடு? போடு போடு. அப்படி மாமா, சபாஷ் மாமா. வர்றேங்க, வணக்கம். என்னங்க நீங்க டான்ஸ் பார்க்கல? அதுக்கு நமக்கு சரிப்படாது. குட் நைட். குட் நைட். உட்காருங்க. வெத்தலை மடிச்சு விடுமா மாப்பிளைக்கு? அதான் விரல்ல முள்ளு குத்துட்டுது, நானே போட்டுக்கிறேன். பருவமடா மலர் அம்பைய வீசாதடா மதனா அரியா பருவமடா மாலையின் தென்றலில் மறுவிடும் மலர் போல் மாலையின் தென்றலில் மறுவிடும் மலர் போல் மனமே மகிழ்ந்ததடா வாழ்வில் புதுநிலை காணுதடா மதனா அரியா பருவமடா மலர் அம்பைய வீசாதடா மதனா அரியா பருவமடா கொஞ்சிடும் கிளி போல் குலவிடவே மனம் கொஞ்சிடும் கிளி போல் குலவிடவே மனம் மிஞ்சியே தாவுதடா அதனால் மேனியம் சிலிர்க்குதடா மதனா அரியா பருவமடா மலர் அம்பைய வீசாதடா மதனா அரியா பருவமடா இதய காவினிலே இசை குயில்தானே
யார் சொல்லி கொடுத்தாங்க? இங்கே நட்டோனார் வச்சு சொல்லி கொடுத்தோம். ஓ, அக்கா உங்களுக்கு எப்படி இருக்குது? நாட்டியம் நல்லா தான் இருக்குது, ஆனா பாட்டு தான் நல்லா இல்ல. அப்போ நல்ல பாட்டை நீங்க கத்து கொடுங்க. குழந்தை எந்த பாட்டுக்கும் அவரையும் பிடிப்பான். அப்போ நாளையில இருந்து அனுப்புங்க, சொல்லி தரேன். சார், அக்கா எங்க? உள்ள இருக்கிறாங்க, வந்துருவாங்க. உட்காரு. காஃபி சாப்பிடுறியா? வேண்டாம், இப்பதான் பழைய சாப்பிட்டு வந்தேன். சார், இந்த மாலை எப்படி இருக்குது? பொம்பாயில இருந்து வரவழைச்சது. நல்லா இருக்குதே. சார், இந்த ஜிம்கி எப்படி இருக்குது? இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த தாவணி? தாவணியா? அதோ உங்க அக்காவுக்கு. நீங்க சொல்லுங்க அக்கா, எப்படி இருக்குது? நல்லாதான் இருக்குது. எழுந்துருங்க இருந்து. எதுக்கு எழுந்திருக்கணும்? இந்த சோஃபா எங்களுக்கு இல்லையா? உங்களுதாம்மா. இந்த சோஃபா உங்களுதான், இந்த பங்களா உங்களுதான், நாங்களும் உங்க மனுஷங்க தான். இருந்து. அப்ப நான் எழுந்திருக்க மாட்டேன். சரி சரி, வந்து பாட்டு சொல்லிக்க. எழுந்துரு. பாருங்க சார், எங்க அம்மா கூட என்ன அடிக்கிறது இல்ல, அக்கா அடிக்கிறாங்க. அம்மா அடிக்கிறது இல்லைன்னாலும் வாத்தியாரம்மா அடிக்கலாம். போய் பாட்டு சொல்லிக்கிறோம். தெரிந்து கொள்ளணும் பெண்ணே, அதே போல் நடந்து கொள்ளணும் பெண்ணே, தெரிந்து கொள்ளணும் பெண்ணே. நிலை மாறிடும் ஆடவருடன் நெருங்காமலே பழகவே, நிலை மாறிடும் ஆடவருடன் நெருங்காமலே பழகவே. நீ தெரிந்து கொள்ளணும் பெண்ணே, அதே போல் நடந்து கொள்ளணும் பெண்ணே, தெரிந்து கொள்ளணும் பெண்ணே. தனக்கு உதவி வேண்டினாலும் தானாகவே போகாதே. தனக்கு உதவி வேண்டினாலும் தானாகவே போகாதே. இனிக்க பேசி அவதூறாய் ஏளனமே செய்வார் என்று, இனிக்க பேசி அவதூறாய் ஏளனமே செய்வார் என்று தெரிந்து கொள்ளணும் பெண்ணே, அதே போல் நடந்து கொள்ளணும் பெண்ணே, தெரிந்து கொள்ளணும் பெண்ணே. பல வார்த்தைக்கு ஒரு வார்த்தையும் பதிலே சொல்லக்கூடாது. பல வார்த்தைக்கு ஒரு வார்த்தையும் பதிலே சொல்லக்கூடாது. பல பொருள் படையில்லாததை பறைசாற்றவே துணிவார் என்று, பல பொருள் படையில்லாததை பறைசாற்றவே துணிவார் என்று தெரிந்து கொள்ளணும் பெண்ணே, அதே போல் நடந்து கொள்ளணும் பெண்ணே, தெரிந்து கொள்ளணும் பெண்ணே. ரொம்ப நல்லா இருக்கு. தங்கைக்கு அழகான பொன்மொழிகளா போதிக்கிறீங்களே. அப்ப உங்களுக்கும் பிடிச்சிருக்குதா? பிடிக்காமல் என்ன, பொன்மொழிகளை எல்லாரும் போற்றித்தானே ஆகணும். உங்க தங்கைக்கு நானும் சில பொன்மொழிகளை போதிக்கலாமா? ஆஹா, செபாஷ், ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு பிடிக்கவே இல்ல. அக்கா அப்படிதான் சார் சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. பிடிச்சிருந்தா நாளையில இருந்து அவரிடமே கத்துக்க. ஓ அப்படியே? சார், உங்களையும் அக்காவையும் அம்மா சாப்பிட வச்சிருந்தாங்க. இன்னைக்கு எங்களுக்கு பள்ளிக்கூடம் இருக்குது, வர முடியாது. இன்னைக்கு சனிக்கிழமையே பள்ளிக்கூடம் ஏது? அப்ப இன்னைக்கு எங்களுக்கு பசி இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அம்மா சொல்ல சொன்னாங்க, நான் சொல்லிட்டேன். வந்தா வாங்க, வராம போனா போங்க. இதோ நான் போறேன். என்ன குறைஞ்சிடும், உங்களுக்கு என்ன தெரியும்? நேற்று ராத்திரி தான் பாத்துங்களே அவங்க உரையறதும் உறவு கொண்டாடுறதும். சேச்சே, அதை நினைத்தாலே ஒரே வெக்கமா இருக்கு. இதெல்லாம் எதுக்குங்க? யார வேணும்னு சொல்லி கொடுத்து சேராபல இருக்கு. அப்போ உங்க அபிப்பிராயம் இதெல்லாம் நானே சொல்லி கொடுத்துருப்பேன்? ஆமா, நீங்க தானே வந்த உடனே சொந்தம் கொண்டாடுனது. இல்லன்னா அவங்க ஏன் அப்படி நடக்கிறாங்க? அவங்களுக்கு எனக்கு என்ன உறவு? நீங்க என்ன ரொம்ப கேவலமா நினைக்கிறீங்க. எனக்கு அப்படி தப்பான அபிப்பிராயம் எதுவும் கிடையாது. நாம முதல்ல பேசின பிரகாரம் நீங்க எப்படியாவது 2 மாசம் இருந்து உங்க சம்பளத்தை வாங்கிட்டு போங்க. அப்புறம் என் பாடு எப்படியாவது ஆகட்டும். உங்க இஷ்டம், எப்படியாவது போங்க. நான் மட்டும் அவங்க வீட்டுக்கு வர மாட்டேன். என்ன மாப்பிள்ள தனியா வந்துட்ட? குழந்தைங்க? அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க. நல்ல மனுஷன்யா. உடம்பு சரியில்லை, எப்படி விட்டுட்டு வந்த? இல்ல,
நீங்க காத்துக்கிட்டு இருப்பீங்களேன்னு உங்ககிட்ட சொல்ல வந்தேன். சரி சரி, நீ முதல்ல வீட்டுக்கு போ, நான் வைத்தியர் வரேன். எதுக்குங்க? அப்படி ஒண்ணு ஜாஸ்தி இல்லைங்க. போய் அண்ணா. தரே காமாட்சி, காமாட்சி. இது பாருங்க, மன்னிக்கணும், ஒரு சின்ன தவறுதல் நடந்துச்சு. நீங்க செய்யறதெல்லாம் தவறுதானே? சொல்லுங்க. ஒண்ணுமில்ல, நீங்க வரமாட்டேன்னு சொன்னதும் நான் போனேன்னா உடனே அவர் நீங்க ஏன் வரலன்னு கேட்டார். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சாக்க சொன்னேன். உடனே அவர் சல்லுன்னு விழுந்தார். உடம்பு சரியில்லைன்னா எப்படி விட்டுட்டு வரலாம், போ நான் வைத்தியரோட வர்றேன் அப்படின்னு சொல்லி விரட்டிட்டார். இப்ப எப்படியாவது நீங்க என் மானத்தை காப்பாத்தி ஆகணும். உங்க மானத்துக்காக நான் நோயாளியை நடிக்கணுமா? மானத்துக்காக வேண்டாம், என் உத்தியோகத்துக்காகவாவது கொஞ்சம் வேஷம் போடுங்களேன். இப்ப நான் என்ன வியாதின்னு சொல்லி தொலைக்கிறது? உங்க இஷ்டம், என்ன வியாதின்னு நான் சொல்லல. ரொம்ப நல்லா இருக்குது. மாப்பிள, ஓ, தரே வைத்தியம் வந்து தரமா? ஆமா. ஏம்மா உடம்புக்கு என்ன சொல்லம்மா? சொல்லம்மா. சொல்லாம இருந்தா எப்படிம்மா? நீ சொல்லலன்னா இந்த வியாதியை கண்டுபிடிக்க என்னால முடியாதா? ஊமைங்களுக்கே வைத்தியம் செய்து இருக்கிறேன். இது வாத ரோகம். இந்த வியாதியஸ்தர்கள்லாம் இப்படிதான் மரக்கட்ட மாதிரி படுத்திருப்பாங்க. பயப்பட வேண்டாம், இதுக்கு வாத சங்காரி மாத்திரை கொடுத்துறேன், சாப்பிட சொல்லுங்க. வெடியத்துக்குள்ள எனக்கு வாதமும் இல்ல பித்தமும் இல்ல, வெளியில போ. ஓஹோ, இதுல கொஞ்சம் பித்தமும் கலந்துருக்கு. வாதம் முக்கால், பித்தம் கால். வாத சங்காரி முக்கால் மாத்திரையும் பித்த நிவாரணி கால் மாத்திரையும் சேர்த்து தேன்ல கலந்து சாப்பிட்டுட்டா. சேர்ந்து எதுக்கு? விஷத்துல கலந்து நீங்களே சாப்பிடுங்க. எனக்கு உங்க மருந்தே வேண்டியதில்ல. தப்பு தப்பு, பித்தம் முக்கால், வாதம் கால். ஆக பைத்தியத்துக்கு சர்வ பித்த சங்காரியே கொடுத்துடுறேன். என்னது பைத்தியமா? யாருக்கு? உனக்கா எனக்கா? மை காட். ஓஹோ, இப்பதான் விஷயம் வெளியாச்சு. இது வாதமும் இல்ல பித்தமும் இல்ல, பேய் பிடிச்சிருக்கு. பேயா? எனக்கு இல்ல, உனக்கு பிடிச்சிருக்கு. நான் ஓட்டி காட்டுறேன். பேயும் இல்ல பிசாசும் இல்ல, 3 நிமிஷத்துல 3 யாரி சொல்லிட்டேன். நான் பொய்யா சொன்னேன். லட்சத்துக்கு கூட அதுக்கு நான் செய்ய முடியும். நீ போய் ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு பாலிசி சாப்பிட்டு. மன்னிச்சிருங்க, நடந்துட்டு கொஞ்ச நேரம் கண்ணை முடிக்கிட்டா அவங்க போயிடுவாங்க. இதுவரையிலும் காது முடிக்க சொன்னீங்க, இப்ப கண்ணை முடிக்க சொல்றீங்க. இப்படியே ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே போனா என்ன சகிக்க முடியாது. ஓம் சத் சத், ஓம் ரீம் க்ளீம் ஜீம் தத்தீம் தகதீம், ஐயனாரப்பனே அடக், முனியப்பனே முடக். ஓம் சுந்தரி ஆனந்த பைரவி நீலினி சுத்தமயோங்காரினி, சுகமான மலையரசின் மகளினி தாயினி, சூரனை வென்றவன் நீயே. ஓம் ஸ்வா. அதோ கேட்டீங்களா? முதல்ல அவங்கள வெளியே அனுப்புங்க, இல்லன்னா குட்டையெல்லாம் வெளியாக்கிடுவேன். ஆமா. சரி மோகினி, இதுக்கு மோகினி ஏறி போது நிறுத்தியா. இத பாருங்க, இது ஹிந்து பேய் இல்ல, கிறிஸ்தவ பேய். காலேஜ்ல படிக்கும் போது பிடிச்சது. இதுக்கு முன்னாடி நம்ம மந்திரம் ஒண்ணும் பலிக்காது. தரே பள்ளிக்காதுன்னா சும்மா இருக்கிறதாப்பா, ஏதாவது ஒரு முயற்சி செய்ய வேண்டாம். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் ஓட்டி காட்டுறேன். ஓம் ரீம் கிரீம் ஐம் பம் பவானி சண்டீம் தி சாமுண்டி, வருக 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 வருக. சேரி மோகினி, சிறுக்கு மோகினி, ஏரி மோகினி, எல்லை மோகினி, மேரி மோகினி, மினுக்கு மோகினி, வருக வருக. என்ன இந்த வேற என்ன? இன்னும் அனுப்பி தொலைக்கல. அனுப்பிச்சிடுறேன் போய்யா. தரே ஏம்மா அப்படி சொல்ற? இல்ல, நாங்க என்ன அந்நியர்களை வெளியே அனுப்புறதுக்கு? ஆமா, நீங்க எல்லாரும் அந்நியர்கள் தான். உண்மையை சொல்ல எனக்கு இங்க யாருமே இல்ல. அப்படிதான் வழிக்கு. எங்க சொல்லு, உள்ளத சொல்லு. இடியே. அது இல்ல, உள்ளத சொல்லு 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 சொல்லு. சொல்லாதே, பேசாம போ. சொல்லம்மா, யாரு நீ? உனக்கு என்னம்மா குறை? உனக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்குறோம். எங்க பெண்ணை விட்டுட்டு போ. நான் உங்க பெண்ணே இல்ல. தரே அப்ப நீ யாரு? இதெல்லாம் எதுக்குங்க, விட்டுருங்க. நீங்க சும்மா இருங்க, நான் சொல்றேன். என் பேர் மிஸ் மேரி, கிறிஸ்தவ மதம். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஆமாமா, ரொம்ப நல்லது. ஆகலன்னா இப்ப செய்துக்கா. நான் செய்துக்க மாட்டேன். சரி, நீ செய்திக்கலன்னா எங்க மாப்பிளைக்கு பெண்ணே கிடைக்காதா? இந்த வேணும்னா எங்க பெண்ணே கொடுத்து கல்யாணம் செய்துவோம், அவ்வளவுதான். ஒண்ணு ரெண்டா சேர்த்து கொடுத்துடுங்க. எனக்கு ஒண்ணும் ஆட்சேபணம் இல்ல. நான் பள்ளிக்கூடத்துல வேலை செய்யத்தான் வந்தேன். 10 மணிக்கு போவேன், 5 மணிக்கு வருவேன், அவ்வளவுதான். இனிமே உங்க வீடு வேண்டாம், விருந்து வேண்டாம். சரியம்மா. இல்ல பாருங்க, இனிமே அம்மாக்கு மேல கூப்பிடாதீங்க. இன்னையில இருந்து மிஸ் மேரி இல்ல மிஸ் அம்மான்னு கூப்பிடுங்க, அவ்வளவுதான். அப்பா, இதோட விட்டு தொலைஞ்சு. இனிமே பயம் இல்ல, நாளைக்குள்ள எல்லாம் சரியாயிடும். நீங்க போங்க, நான் சொல்லி அனுப்புறேன். அதானே.
குட் மார்னிங். குட் மார்னிங். நீங்க ராத்திரி எல்லாம் தூங்காமலே இருந்தீங்களா? நீங்களாவது நல்லா தூங்கினீங்களா? ஒரு அதிசயமான கனவு கூட கண்டேன். என்ன சொல்லுங்க? எதுக்குங்க அதெல்லாம்? சும்மா சொல்லுங்க. என்ன டேவிட் வந்தானா கனவுல? உங்களுக்கு எப்படி தெரியும்? இதுல என்ன தெரிய வேண்டி இருக்குது? வந்தா அவன் வரணும், இல்லாட்டா நான் வரணும். ஆமா, அவன் பாக்கி தீர வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்ல. அது வரையிலும் கூட நீங்க உத்தியோகத்துல நிலைச்சிருக்க மாட்டீங்க போல இருக்குதே. அன்னைக்கு அந்த கிழங்கு உங்க பேச்சை நம்பியிருந்தா நம்ம கதி என்ன ஆயிருக்கும்? ஆமா, தவறுதல் நடந்துட்டது. நான் இன்னும் ஆத்திரத்துல பேய் போல கத்துட்டேன். அவ்வளவையும் கேட்டுட்டு அவங்க அமைதியா போயிட்டாங்களே, ஆச்சரியமெல்லாம் இருக்கு. ஆமா, நீங்க பேய் பிடிச்சா போல பேசினீங்க, அவங்களும் உங்களுக்கு நிஜமாவே பேய் பிடிச்சிருக்குதுன்னு போயிட்டாங்க. எல்லாம் நல்லதுக்கு தான். இந்த 2 மாசத்தை எப்படியாவது தள்ளிட்டீங்கன்னா அந்த டேவிட் பாக்கியை தீர்த்திடலாம். அப்புறம் உங்களுக்கு இஷ்டம் இருந்தா இருக்கலாம், கஷ்டம்னா போயிடலாம். உட்காருங்க. பாருங்க, உண்மையை சொல்ல சொன்னா அவங்க இப்படி எல்லாம் உறவு கொண்டாடாம இருந்தா எனக்கு இங்க இருந்து போகணும்னு இல்ல. ரொம்ப சரி, இங்கேயே இருந்துருங்க. இந்த பிரம்மச்சாரி விடுதியில உங்களுக்கு பயமே இல்லை. அப்போ நீங்க எப்பவுமே பிரம்மச்சாரியா தான் இருக்க போறீங்களா? என்னமோ. ஆனாலும் உங்களை ஒண்ணு கேட்கிறேன். நாம 2 பேரும் உண்மையிலேயே கணவன் மனைவி இல்லையே. அவங்க சும்மா அந்த மாதிரி உறவு முறை கொண்டாடினாலும் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஏன்னா நீங்க பெண்ணா பிறந்திருந்தா தெரியும். எழுந்துருங்க, ரொம்ப சிரமப்பட்டு இருக்குங்க. முகத்தலைப்புக்குங்க, காஃபி சாப்பிடலாம். 5ஆம் தேதி வா டேவிட். முழுவதும் கொடுக்க முடியாவிட்டாலும் கொஞ்சமாவது கொடுக்குறோம். ஐயா, நீங்க நாங்க எப்ப பார்த்தாலும் பணத்தை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். நீங்க போனா வருவீங்களா? அந்த விஷயத்தை விட்டு தடுங்க. நம்ம மேரிய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, மனசு கேட்க மாட்டேங்குது. எங்க இருக்கான்னு சொன்னீங்கன்னா ஒரே ஒரு முறை பார்த்துட்டு வந்துடுறேன். ஒன்லி ஒன் டைம் ப்ளீஸ். நீ போகவும் வேண்டாம், பார்க்கவும் வேண்டாம். வயிற்று பிழப்புக்காக அவ எங்கேயோ இருக்கா. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? 5ஆம் தேதி வந்து உன் பணத்தை வாங்கிட்டு போ. அது இல்லைங்க. அதுவும் இல்லை, இதுவும் இல்லை. 5ஆம் தேதி வந்து பாரு. அவ்வளவுதானா? அவ்வளவுதான், அவ்வளவுதானா? அவ்வளவுதான், அவ்வளவுதானா? குட் பை. ஒரே மாசத்துல நம்ம ஸ்கூல்ல இவ்வளவு அபிவிருத்தி கொண்டு வந்துட்டேங்க. எனக்கே நம்ப முடியாம இருக்கு. இத போல விடாமுயற்சியா இருந்தா வர்ற வருஷம் நம்ம ஸ்கூல்ல மிடில் ஸ்கூல் ஆக்கிடலாம். அப்படியே செய்தலாம். இந்த மாப்பிள்ள, இந்த ஸ்கூலு என் பெண் பேர்ல இருந்தாலும் நீங்க வந்த உடனே உங்களிடம் ஒப்படைச்சிட்டேன். இனி நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நீங்களே தான். அப்படியே எங்க முயற்சியெல்லாம் இந்த ஸ்கூலை முன்னுக்கு கொண்டு வரணுங்கிறது தான். உன் கை ஓட்ட கை. உன் சம்பளத்தை கூட குழந்தை கையிலே கொடுக்குறேன். சரி, உங்க இஷ்டம், நான் வர்றேன். மாப்பிள்ள நைஸா நெவிட்டாரு. இந்த எதுக்கும் அவரை கொஞ்சம் கட்டுப்பாட்டுல வச்சுக்க. எதுலயும் அக்கறை இல்லாம இருக்கார். அன்னைக்கு பாரு, உனக்கு உடம்பு சரியா இல்லைன்னா ஒரு மருந்தும் மாயம் ஒண்ணும் கவனிக்காம நேரா வந்து நம்ம வீட்டுல உட்காந்துட்டாரு. கொஞ்சம் ஜாகிரதை. இந்த எதுக்கும் அவர் பேர்ல ஒரு கண்ணை வச்சு வை. அவங்க மட்டும் என்ன மாமா, நம்ம எல்லாருமே அவர் மேல ஒவ்வொரு கண்ணை வச்சிட வேண்டியதுதான். சரிங்க, நான் வரேன். சரிங்க. நீங்க ஒரு வகையா தப்பித்து கொண்டீங்க. நீங்க போன பிறகு அந்த பெரியவர் எவ்வளவோ சொன்னார். உங்களை நான் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணுமா, இன்னும் தமாஷா என்னென்னமோ சொன்னார். இந்தாங்க உங்க சம்பளம். எனக்கு இப்ப அவசியம் இல்லை. முதல்ல உங்க கடனை தீர்த்துருங்க. வேணுமானா அடுத்த மாசம் வாங்கிக்கிறேன். நீங்க எங்கேயும் அனுப்ப வேண்டியது இல்லையா? அப்ப உங்களுக்கு யாரும் இல்லையா? தேங்க்ஸ். அடுத்த மாசம் கொடுத்துடுறேன். இதையும் சேர்த்து எங்க வீட்டுக்கு மணி ஆர்டர் பண்ணிடுங்க. கர்த்தர் தயவால உன்னுடைய கடனை திருப்பி கொடுக்க முடிஞ்சது. இந்த நோட்டை கொடு. ஒரு மாசத்துல 400 ரூபாய் வருமானமா? ஓ மை காட். எப்படி சம்பாதிக்க? உன்னை போல ஒரு புண்ணியமா எங்களுக்கு கொடுத்தான். நாங்க மெதுவா திருப்பி கொடுத்துக்கிறோம். இந்த பணத்தை வாங்கி நோட்டை கொடு. இருக்கட்டும். மேரி எங்க இருக்கிற? அந்த கேள்வியில் உனக்கு எதுக்கு? நான் தான் முடியாதுன்னு சொன்னேன். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். இது பாருங்க ரசீது. இன்னையோட என் கடன் தீர்ந்தது. உங்களுக்கும் உங்க ஐடியாவுக்கும் தேங்க்ஸ். இல்ல, தேங்க்ஸ் உங்களுக்கு தான் நான் சொல்லணும். நீங்க ஒப்புக்கொள்ளலைன்னா என் ஐடியாவே நடந்திருக்காது. என்ன இருந்தாலும் நீங்க சரியான பேர் வழி, சமயத்துக்கு தகுந்த வேஷம் போடுறீங்க.
வாங்க சாப்பிட வாங்க. எனக்கு பசி இல்ல, நீங்க சாப்பிடுங்க. பசி இல்லையா? மத்தியானம் கூட சாப்பிடல? யார் மேல இந்த சலிப்பு? யார் மேலயும் இல்ல, நீங்க போய் சாப்பிடுங்க. நீங்க இவ்வளவு பிடிவாத காரியம் தெரிஞ்சிருந்தா நான் அழைச்சுக்கிட்டே வந்திருக்க மாட்டேன். நீங்க இவ்வளவு மோசக்காரன் தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். நான் மோசக்காரனா? நான் பிடிவாதக்காரியா? இல்ல இல்ல, நான் தான். ஏன் இந்த வீண் தகராறு? லோகிதாசா, நீ சாப்பிடப்பா. இப்போ உங்களுக்கு யார் மேல சலிப்பு? வேற யார் மேல இருந்தாலும் சும்மா இருப்பாங்களா? எல்லாம் என் மேலதான். அழகா இருக்குது பெண்களோட ஏட்டிக்கு போட்டி. வாங்க சாப்பிடலாம். அங்கே 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 அங்கே. ஏய் லோகிதாசா, உட்காருங்க. தேங்க்ஸ். என்ன லோகிதாசா, அம்மாவுக்கு உடம்பு எப்படி இருக்குது? சரியா போயிடுச்சுங்க. அததான் சொல்லிட்டு வர சொன்னாங்க. சரி, நீ போயிட்டு வா. சீதா, நீ போய் பாட்டு சொல்லிக்க. வேண்டாம்மா, எனக்கு பயமா இருக்குது. ஏன் பயப்படணும்? வாத்தியார் தான் இருக்காரே. போ, வாத்தியார் அம்மா சொல்லி கொடுக்கலன்னா வாத்தியார் கிட்ட கத்துக்க. சரிதான் அம்மா. என்ன சீதா, பாட்டு சொல்லிக்க வந்தியா? ஆமா சார். அக்கா உள்ளே இருக்கிறாங்க, போய் சொல்லிக்கப்பா. ஐயோ, அவங்க வேண்டாங்க, நீங்களே கத்து கொடுங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, வெளியே போனோம். முடியாது, சொல்லி கொடுத்துட்டு தான் போகணும். என்ன சீதா, எனக்கு கொஞ்சம் அவசரமா வேலை இருக்குதுன்றேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க எனக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் போகணும். சார் சார் சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார். சார் சார். என்ன சீதா, அவர் தான் முடியாதுன்னு சொல்றாரு, நீ எப்படி பிடிவாதம் பண்ற? நான் சொல்லி தரேவா? சார் என்ன அப்படி பாக்குற? பேர் பிசாசி பாக்குற போல. சார் சார் பாருங்க சார். ஒண்ணுமில்ல, பயப்படாது. எதுக்கு பையன்? நான் என்ன விழுந்துடுவேனா? வா வா. சார் 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 பாருங்க சார். சார் சார். என்ன தெரியுங்க, அவன் ரொம்ப பயப்படுறேன். சீதா, நீ போ வீட்டுக்கு. எனக்கு பயமா இருக்குது, நீங்களும் என் கூட வாங்க சார். சரி, நான் அப்படியே ஸ்கூலுக்கு போயிடுறேன், நீங்களும் வந்துருங்க. வாமா. லோகிதாசா, உங்க ஐயா கிட்ட கொடுத்துட்டு வா. ஏன்பா, அம்மா இன்னைக்கு ரொம்ப கோவமா இருக்காங்களா? ஒரே நெருப்பு பொறி பறக்குதுங்க. அப்ப இன்னைக்கு ராத்திரி வீட்டுல ஒரே ரகலை தான். எப்படியாவது ராத்திரி முதல்ல அவங்களுக்கு சாப்பாடு போட்டு தூங்குவேன். எதுக்கும் சமயக்கட்டு கதவை கொஞ்சம் திறந்து வை. என்ன? நமஸ்காரம் சார். என்ன ஐயாது, வாத்தியார் ஐயாவும் வாத்தியாரம்மாளும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னியே, அவங்க என்ன பிரமாதமா சண்டை போட்டுக்கிறாங்க? அதெல்லாம் புருஷன் பொண்டாட்டி சமாச்சாரம், உங்களுக்கு எதுக்குங்க? அவங்க பகல்ல சண்டை போட்டுக்குவாங்க, ராத்திரில சமாதானம் ஆயிடுவாங்க. இல்லையே, ராத்துல தானே சண்டை போட்டாங்க. பின்ன பிஏக்கள்லாம் என்னவா, ராத்திரில சண்டை போட்டுக்குவாங்க, பகல்ல சமாதானம் ஆயிடுவாங்க. விசித்திரமால இருக்குது. இந்தா 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 இன்னும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்துக்கு பணம் இருக்குங்க. கேளுங்க, அம்மாவுக்கு இங்க வர்றதுக்கு இஷ்டமே இல்லை. வாத்தியார் தான் பலவந்தமா அழைச்சிட்டு வந்தாரு. வந்ததுல இருந்து ஒரே சண்டை. 2 பேருக்கு தனி படுக்கை, தனி சாப்பாடு, எல்லாம் தனி 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 தனி. அப்படியா சமாச்சாரம்? கமா.
இன்னும் எவ்வளவு நேரம் அவருக்காக காத்துக்கிட்டு இருப்பீங்க? சாப்பிட்டு படுங்க. அவர் உன்னிடம் என்ன சொன்னார்? வாயை திறந்து ஒரு வார்த்தையும் சொல்லல. இருக்கிற நிலவரத்தை பார்த்தா மனுஷன் வரமாட்டார் போற தோணுது. ஏன், எதுக்காக? வீட்டுக்கு வராம எங்க சாப்பிடுவார், எங்க படுப்பார்? உண்மையை சொல்ல சொல்றீங்களா? அவரு உங்களை கண்டா பயப்படுறாரு. வீட்டுக்கு வர மாட்டாரு. ஜமீன்தார் வீட்லயே சாப்பிட்டுட்டு எங்கேயாவது திண்ணையில படுத்துக்கலாம். படுத்து விட்டுமே, அவருக்காக நான் ஒண்ணும் காத்து கிடக்க முடியாது. என்ன சத்தா? ஏதாவது மாடுகிட்டு வந்திருக்குங்க. மாடாவது மனுஷனாவது, இதை நான் பாத்துட்டு வரேன். என்ன இது? எதுக்கு இந்த திருட்டு வருஷம்? வீட்டுல சிரிக்கிறது போதாம வெளியிலயும் சந்தி சிரிக்க வைக்கிறீங்களா? சொல்லுங்க, இதெல்லாம் ஏன் செய்றீங்க? நான் ஒண்ணும் செய்யல. இன்னைக்கு நீங்க கொஞ்சம் கோவமா இருக்கீங்க. என்ன கோவமா இருக்கிறேனா? ஏன் இந்த பாசாங்க? உங்க நாடகம் எல்லாம் எனக்கு தெரியும். உங்களுக்கு அவங்க உறவுதான் வேணும்னு அப்படியே இருந்துக்குங்க. நடுவுல என்ன ஏன் இருக்கிறீங்க? வஞ்சியரின் வார்த்தையிலே அர்த்தமே வேறு. சும்மா இருப்பா, மறுபடியும் வந்துட போறா பரதேவதை. இனிமே பயம் இல்ல. திருடன் ஓடிட்டான். எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குது. பயப்படவே வேண்டாம். நான் ஹால் பக்கம் இருக்கிறேன். ரோஹிதாஸ் இங்கேயே காவல் இருப்பான். வாங்க போலாம். ரோஹிதாசா, போ.